டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து இல்லைங்களா? நம்முடைய முன்னோர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள், நாம் வைத்திருக்கக்கூடிய செல்ல பிராணிகள், உணவுக்காக நாம் வைத்திருக்கக்கூடிய பிராணிகள்னு அவற்றையும் பாதிக்காமல் நமக்கும் ஆரோக்கியம் ஏற்படுகின்ற வரை ஒரு பொருளாக நமக்கு கிடைத்தாலும் கூட அந்த ஒரு பொருளை பல பொருட்களாக மாற்றி ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். சித்தர்களும் ரிஷிகளும் அவர்களுடைய சரித்திரங்களை நாம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், தர்மத்திற்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், சமுதாயத்திற்கு உதவி செய்ய விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை வாழ்வியல் கோட்பாடாக வைத்து கொண்டிருந்ததால தான் அன்றைக்கு சமனான ஆரோக்கியமான தர்மமான ஒரு சமூகம் இருந்தது. இன்றைக்கு உணவை உணவாக பார்க்காமல் உணவை ஒரு போகப் பொருளாக பார்க்க ஆரம்பித்த பிறகுதான் நம்முடைய சமூகத்தில் நோய்கள் மிகப்பெரிய அளவில் பெருகிவிட்டதை பார்க்கிறோம். அறுசுவைன்னு சொல்லக்கூடிய சுவையில கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் பெரும்பாலும் சாப்பிடாத சமூகமாகத்தான் இன்றைய சமூகம் இருக்கிறது இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் துவர்ப்புனா என்ன? ஆனால் இந்த துவர்ப்பு தான் பித்தத்தையும் அதே நேரத்தில் வாதத்தையும், பித்தம் வாதம் கபம்ங்கிற 3 தோஷங்களையும் சீர்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. ஆரோக்கியத்திற்காக மருத்துவர் வேணுமா, மருந்துகள் வேணுமா, அல்லது செவிலியர் வேண்டுமான்ற கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆரோக்கியத்திற்காக சமையலறையும் உணவும் போதும் அப்படின்னு இந்த உலகத்திற்கே சொன்ன முறை தான் நம்முடைய தமிழ் முறை. அந்த வகையில் இன்றைக்கு தமிழனுடைய தொன்று தொட்டு வந்த உணவு கலாச்சாரமாக கோடை காலத்தில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு யாருடைய வீட்டுக்கு நாம் சென்றாலுமே சரி, நமக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் உணவு எது? மோர். இந்த மோர் அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லாத வீடுகளே இருக்காது. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நாங்கள்லாம் ஒரு 10 வயது 11 வயது இருக்கும்போது கோடை காலத்தில் பெரும்பாலும் வீட்டில் இருக்கும்போது யாராவது விருந்தினர்கள் வரும்போது என்னுடைய பாட்டியார் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய மண்பானை இருக்கும். அதில் காலையிலேயே மத்து வைத்து தயிரை நன்றாக கடைந்து வெண்ணெயை எடுத்து அந்த அந்த கடைந்த மோரில் இன்னும் நிறைய தண்ணீர் போட்டு அதில் கருவேப்பிலை, கொத்துமல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு பெரிய பானையை வைப்பாங்க. யாரெல்லாம் விருந்தாளிகள் வராங்களோ, யாரெல்லாம் தெருவில் போகிறார்களோ, 11 மணி 12 மணி கோடையில் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு டம்ளர் மோர் கொடுப்பாங்க. உப்பு போட்டு மோர் கொடுப்பாங்க. நான் நிறைய முறை கேட்டிருக்கேன், நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, ஏன் இதை நம்ம செய்யணும்னு. அவங்க சொல்லுவாங்க, இதைவிட சிறந்த ஒரு தானம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் வைப்பதும், கோடை காலத்தில் மோர் பந்தல் வைப்பதும் பல தலைமுறை பாபங்களை நீக்கக்கூடியது. உனக்கு இதை பற்றி தெரியாதுப்பா, நீ எனக்கு இதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு உதவி செய், வரவர்களுக்கு இல்லாமல் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த மோருடைய தாத்பரியத்தை பற்றியும், உண்மையிலே நம்ம குடிப்பது மோர் தானா அப்படிங்கிறதை பற்றியும் தான் இன்னைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல்ல மோர்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாலை உறை ஊற்றுறோம், அப்போ தயிர் கிடைக்குது, கட்டியான தயிர். அந்த தயிரை நாம் மத்தை கொண்டு கடையும் போதோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிளெண்டர்ஸ் வச்சு நம்ம அடிக்கும் போதோ வெண்ணெய் தனியாக பிரிந்து தண்ணீர் தனியாக கிடைப்பதை பார்க்கிறோம். அந்த வெண்ணெயை நம்ம எடுத்துட்டோம்னா வெண்மை நிறமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீரில் அதீதமான தண்ணீரை நாம் சேர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பானத்தை தான் நாம் மோர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கடையில் கிடைக்கக்கூடியது நல்ல மோர் தானா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? 3 விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, மோர் திக்காக இருக்காது, தின்னாக தான் இருக்கும். வெள்ளை நிற தண்ணீராக இருப்பது தான் மோர். கடையில் போய் நீங்கள் சாப்பிடும்போது நல்ல திக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது மோர் கிடையாது, அது வெண்ணெய் எடுக்கப்படாத தண்ணீர் ஊற்றப்பட்ட தயிர் தான். அது ஆரோக்கியத்திற்கு நல்லதே கிடையாது. ரெண்டாவது, மோர் ரொம்ப லேசாகத்தான் புளித்திருக்கும். நல்ல புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பானத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா புளித்த தயிரில் தண்ணீர் இட்டு கொடுக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மூன்றாவது, எப்பொழுதுமே மோரில் நுரை நிறைய இருக்கும். பொதுவாக இயற்கையை உணவு பாருங்களேன், அந்த மோரில் இருக்கக்கூடிய நுரையே இன்றைக்கு மோர் சிறந்த உணவுன்னு சொல்லக்கூடியது. பொதுவாக ஆயுர்வேதத்தில் ஒரு பழமொழி உண்டு, யார் ஒருவர் தினசரி மோர் அருந்துகிறாரோ அவருக்கு வியாதியே ஏற்படாது அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய பழமொழி பாருங்களேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை நீட்டித்து கொள்ள, ஆரோக்கியமாக வாழ
என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, மோர் குடிச்சாலே போதுங்கிறாங்க. அப்ப அவ்வளவு சிறப்பான மோரை மறந்த சமூகமாக நாம் மாறியிருக்கோம் இல்லையா? யார் வீட்ல இன்னைக்கு மோர் இருக்கு? எல்லார் வீட்லயும் தயிர் தான் இருக்கு. எல்லாரும் என்ன பண்றோம்? ஒரு கப்பு தயிர் எடுப்போம், ஒரு கிளாஸ் தண்ணிய போடுவோம், அப்படியே பெனஞ்சு சாப்பிட்டுருவோம். அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதான்னு கேட்டா, நிச்சயமா கிடையாது இல்லையா? மோர் அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆயுளுக்கும் சிறந்த உணவு. இத்தகைய சிறப்பு இருக்கக்கூடிய மோர் அப்படி என்ன விசேஷமானது? 10 அழகான மோருடைய மருத்துவ குணங்கள சொல்றேன். இந்த மருத்துவ குணங்கள் கேள்விப்பட்ட பிறகு, இன்றிலிருந்து நான் நம்புறேன், நீங்க எல்லாரும் உங்களுடைய உணவுல, பகல் வேளை உணவுல குறைந்தது 200 மில்லியாவது மோர் சாப்பிடுவீங்க அப்படின்னு. முதலாவது இந்த நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல், வயிறு உப்புசம், அ செரிமானமின்மை, பசியின்மை இந்த மாரி நோய்கள் ஏற்படும்போது, அந்த காலத்தில முதலுதவி மருந்தாக கொடுக்கப்பட்டதே எதுன்னு கேட்டீங்கன்னா, மோர் தான். இன்றைக்கும் வீட்ல வயதானவர்கள் இருந்தாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, வயிறு உப்புசமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு 1/2 கிளாஸ் மோர்ல ஒரு துளி பெருங்காயம் போட்டு குடிப்பாங்க. குடிச்ச 5 நிமிஷத்தில ஊருக்கே கேட்கிற மாரி ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, உடம்புல அவ்வளவு நல்ல விஷயம். அந்த பசி, ஜீரணம் எல்லாம் திரும்ப கிடைத்து விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு வயிறு எரிச்சல், ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள். இன்றைக்கு நெஞ்சு எரிச்சல் சொல்லக்கூடிய நோய். சாப்பிட்ட உடனே அந்த உணவு 1 மணி நேரம் கழிஞ்சு எடுத்தெளிச்சு வருது. எரிச்சல் வந்து என்ன பாடாப்படுத்துது. என்ன செய்தாலுமே என்னுடைய ஆரோக்கியத்தில மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் இல்ல. பசிக்கல, பசிக்காம சாப்பிட்டா செரிக்கல, சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றேன், என்னோட உடம்புல அது ஒட்டல. எப்பொழுதுமே நான் ஒல்லியாகத்தான் இருக்கேன். என்ன செய்தாலும் என்னோட ஆரோக்கியம் மேம்படல. மனசுல ஒரு புத்துணர்ச்சி இல்ல. காலையில எழுந்துக்கும்போது என்னால வேகமா இயங்க முடியல. பகல் முழுவதும் எனக்கு தூக்கம் வருது. ராத்திரியில படுத்தா நான் விழிச்சிட்டுருக்கேன். இந்த 9 பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், அறிகுறிகள் இருக்கவர்கள் நீங்க யாராவது இருக்கீங்கன்னா, எந்த மருத்துவரை பார்த்தாலும், எந்த மருத்துவ முறையை பார்த்தாலும், உங்களுக்கு இதில் பதில் கிடைக்கவில்லை, திறன் கிடைக்கவில்லை, எனக்கு நல்ல நடக்கவே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முதல் மாற்றம் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உணவுல மோர சேர்க்க வேண்டியது தான். டெய்லி உங்க உணவுல, காலை உணவுல ஒரு 300 மில்லி காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம். அதேபோல மதிய உணவுல ஒரு 300 எம்எல். நீங்க மோர் சாப்பிட்டீங்கன்னா போதும். பெரிய அளவுல உங்களுடைய ஜீரண மண்டல ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். ஜீரண மண்டல ஆரோக்கியம் மேம்பட்டாலே, நம்முடைய ஆரோக்கியத்தில பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, என்றைக்குமே நமக்கு நோய் ஏற்படாத ஒரு தன்மை ஏற்படும். எண்ஜான் உடம்புக்கு ஷிரசே பிரதானம் சொல்லுவாங்க. 8 ஜான் இருக்க இந்த உடம்புக்கு தல தான் முக்கியம்பாங்க. பட் நான் சொல்லுவேன், எண்ஜான் உடம்புக்கு வயிறே பிரதானம்னு சொல்லுவேன். யாருக்கெல்லாம் ஜீரண மண்டலம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நோய் கிடையாது. பல ரூபாய் கொடுத்து வாங்குகின்ற சத்து மாத்திரைகளை விட, செரிமான சக்தியை தூண்டுகின்ற, நன்றாக வைக்கின்ற மாத்திரைகளை விட, ஒரு கிளாஸ் மோர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, இன்றைக்கு வயிறு சார்ந்த உபாதை போலவே பெருங்குடல் சார்ந்த உபாதை. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். பெருங்குடல் பொதுவாக தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய கிருமிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரிகளுடைய எண்ணிக்கையைப் போலே ஒவ்வொரு மனிதனுடைய வயிற்றிலும் பல பில்லியன் கணக்கில் உயிரிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உயிரிகள் எல்லாம் நம்ம செலுத்தக்கூடிய உணவுகள் உள்ளுக்கு சென்று, அந்த உணவுகளை நொதித்து, புதிய வகையான அமிலங்களை உருவாக்கி, அந்த அமிலங்களை உடல் உறிஞ்சச் செய்து, நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்திகளாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரினங்கள் தான், பெருங்குடல் தான். இன்றைக்கு பெருங்குடல் தான் நம்முடைய 2வது மூளைன்னு சொல்றாங்க. மூளையை இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த பெருங்குடலை அதிகமாக நாம் கண்டுகொள்வதே கிடையாது. அதனால தான் இன்றைக்கு சத்து குறைபாடுகள் சார்ந்த நோயும், இரத்த சோகை சார்ந்த நோய்களும், சொல்ல முடியாத அளவுக்கு உடல்ல ஏற்படுகின்ற ஆட்டோ இம்யூன் நோய்களும் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இந்த பெருங்குடல் ஆரோக்கியத்தை நாம் கவனிக்காமல் இருந்ததுனால தான். அப்ப பெருங்குடல் ஆரோக்கியத்தை நாம் சீர்படுத்த என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு விளம்பரங்கள பார்க்குறேன். Instagramல, Facebookல, YouTubeல ஏகப்பட்ட விளம்பரங்கள் ப்ரோபயாட்டிக் பத்தி வரத பார்க்குறேன். பெருங்குடல் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைக்கக்கூடிய சிறந்த உணவுகள், சிறந்த மருந்துகள், சிறந்த ட்ரிங்க்கு, காலையில எழுந்த உடனே இந்த சாஷேவ கட் பண்ணுங்க, தண்ணீல கலங்க, குடிங்க. உங்க ஆரோக்கியம் பெரிய அளவில் மேம்படும்னு சொல்லக்கூடிய நிறைய விளம்பரங்கள் வருவதையும், அவற்றுடைய விலைகளை பார்க்கும்போது, அப்பா!
தலை சுற்றி விடுவதையும் பார்க்கிறேன். எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும்? வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடுங்க. எவ்வளோ ஒரு மாதத்துக்கு? குறைந்தது ரூ. 5000. இந்த ஜென்ஸி கிட்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருந்துகள் தவறான மருந்துகள்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த மருந்துகள் கொடுக்கக்கூடிய பலன்களை விட 1000 மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மோர் தான். இன்றைக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இது எல்லாத்துக்குமே சிறந்த மருந்து எதுனா மோர் தான். இன்றைக்கி மோரை தினசரி ஒரு 300 மில்லி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வச்சு பாருங்களேன். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மேம்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய மனது, உங்களுடைய சிந்தனை இவன் அனைத்துமே சீராக மாறிவிடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி பெருங்குடல் ஆரோக்கியம் இல்லைன்னா தன்னம்பிக்கை இருக்காது, கடுமையான பயம் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். எப்பொழுதுமே இது நடக்குமா, அந்த கெட்டது நடக்குமான்னு திரும்ப 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 அது பின்னாடியே நம்ம ஓடிட்டுருப்போம். அது தவறுங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பய உணர்ச்சியால் மடிந்து கொண்டிருப்பவர்களும், தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் தோற்று கொண்டிருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அந்த ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த மருந்து எதுனா மோர் தான். அந்த மோரை கரெக்டாக நீங்கள் சாப்பிடுங்க. டெய்லி ஒரு 300 ml சாப்பிடுங்க. உங்களோட ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். 3வது மூல நோய். இன்றைக்கி யாரெல்லாம் பைல்ஸில் கஷ்டப்படுறீங்க, காலையில் எழுந்தால் டாய்லெட்டில் போய் உட்காந்தா முக்கி முக்கி மோஷன் போகிறோமோ இல்லையோ ரத்தம் போகுது. அந்த மோஷன் போகும்போது ஆசன வாயில் ஏற்படுகின்ற விரிசல்களும் ஆசன பாதையில் ஏற்படுகின்ற வெடிப்புகளும் என்னை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைய செய்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கீங்கன்னா, இதற்காகவே மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு நினைப்பவர்கள் யாராவது இருக்கீங்கன்னா, உணவில் மோரை சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். அதுவும் நீர் மோரை. நான் பொதுவாக மூல நோயாளிகள் வரும்போது, பௌத்திர நோயாளிகள் வரும்போது, ஆசனவாய் வீக்கத்தோடு சிரமப்படுபவர்கள் வரும்போது, கடுமையான ஆசனவாய் வலியோடு போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல நான் பரிந்துரைக்கக்கூடிய மருந்து எதுனா மோர் தான். நான் சொல்லுவேன், ஒரு 1/2 லிட்டர் மோர் எடுங்க, சாப்பிடுங்க. இந்த 1/2 லிட்டர் மோரை கரெக்டாக சாப்பிட்டா அவங்களுடைய ஆசனவாய் எரிச்சலும் வலியும் காலை நேரங்களில் கழிப்பறையில் நடக்கக்கூடிய போராட்டங்களும் பெரிய அளவில் குறைந்து போய் விடுவதையும் நின்று போய் விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். மோர் அவ்வளவு சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மூல நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம். மோர் சக்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்ங்க. பொதுவாக என்னோட நிறைய இந்த மாதிரி வீடியோக்களில் நான் பேசியிருக்கேன். சக்கரை நோயை குறைக்கணும், உடனே குறைக்கணும், என்ன பண்ணலாம்? ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்துமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மோரை போடுங்க, நல்லா அரைங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 250 மில்லி, திருப்பி மதியம் உணவுக்கு ஒரு 250 மில்லி. நீங்கள் இதை கரெக்டாக ஒரு வார காலம் சாப்பிட்டு, வழக்கமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு, உங்களோட சுகரை செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். மதுரையில் ஒரு பாட்டி என்னை சந்திக்க வந்தாங்க. சர்க்கரையோட அளவு ஆல்வேஸ் 350. என்ன செய்தாலுமே எனக்கு அது முடியல, இது முடியல, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு பயங்கர கஷ்டத்தோடு வந்தாங்க. அதில் இன்னொரு துயரம் என்னென்னா, எந்த மருந்துமே எனக்கு ஒத்துக்கலைன்னு சொல்லி மருந்தே சாப்பிட்றதில்ல. சரி இன்சுலினாவது போடுங்கன்னு அவங்க பசங்க சொன்னால், எனக்கு ஊசி குத்த பயமாக இருக்குது, நான் போட மாட்டேன். அப்போ என்ன பண்ணுறது? கடுமையான குழப்பத்தோடு அவங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள ஒரு முறை என்னை பார்த்தபோது நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஒரே ஒரு மருந்து எதுனா மோர் தான். சொன்னால் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்துமல்லி, ஒரு துண்டு இஞ்சியை போடுங்க, நல்லா அரைங்க. அதில் 1/2 லிட்டர் மோரை போடுங்க. காலையில் 8 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 9:30 மணிக்கு ஒரு கிளாஸ் சாப்பிடுங்க. வேணும்னா 11 மணிக்கு ஒரு 1/2 கிளாஸ் சாப்பிடுங்க. மதியானம் 2 மணிக்கு ஒரு 1/2 கிளாஸ் சாப்பிடுங்கம்மா. 1 மாதம் இதை சாப்பிடுங்க. அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய எரிச்சல் வலிலாம் எப்படி குறையுது, ஜீரணம் எப்படி மாறுது, உங்களோட சுகர் எப்படி மாறுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்று மதுரையில் இருக்கும்போது அவங்க என்னை வந்து பார்த்தாங்க. அழகாக சொன்னாங்க, நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய சர்க்கரை 200க்கு கீழே வந்திருக்கு. எந்த மருந்தும் நான் சாப்பிடல தம்பி, நீங்கள் சொன்ன அந்த மோர் மட்டும்தான் சாப்பிட்டேன். மோர், கருவேப்பிலை, கொத்துமல்லி, இஞ்சி அரைத்து சாப்பிட்டால் இவ்வளவு சர்க்கரை கட்டுக்குள் வருங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி நம்ம வீட்டில் யாராவது சர்க்கரை நோயாளிங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எந்த பழம் கொடுக்கலாம், எந்த காய் கொடுக்கலாம், எந்த கீரை கொடுக்கலாம், நாம் செய்யக்கூடிய ஆராய்ச்சியை ஒரு பகுதி ஒதுக்கி வைத்துவிட்டு
வெறும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி மோரில் போட்டு அரைத்தெடுக்கக்கூடிய அந்த மோரை குடிச்சோன்னா போதும், பெரிய மாறுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு சர்க்கரை நோயோடு போராடுபவர்களுக்கு சிறந்த சப்போர்ட்டிவ் உணவு எதுனா மோர் தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி போட்டு அரைத்த மோர். 5வது உடல் பருமன். இன்றைக்கு உடல் பருமனை குறைக்க நான் என்ன செய்ய வேண்டும்? உடல் பருமனை குறைக்க உடற்பயிற்சி நல்லதா, அல்லது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா, அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் நல்லதான்னு நம்ம கேள்வி கேட்குறோமே தவிர, நாம் யாருமே மோர் நல்லதா, நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்த அந்த பாரம்பரிய உணவு நல்லதாங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கு மோரை விட சிறந்த வெயிட் லாஸ் ஏஜென்ட் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆயுர்வேதத்தில் தக்ராரிஷ்டம்னு ஒரு மருந்து உண்டு. மோரில் செய்யக்கூடிய மோரை எடுத்து அதில் மூலிகைகளை போட்டு காய்ச்சி அதை பூமிக்கடியில் புதைத்து வைத்து புளிக்க வைத்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்துக்கு தக்ராரிஷ்டம்னு பேர். இந்த தக்ராரிஷ்டம் எவ்வளவு சிறந்த ஒரு மருந்து தெரியுமா? இந்த தக்ராரிஷ்டத்தை டெய்லி காலையில் 10 மில்லி, மத்தியானம் 10 மில்லி, ராத்திரி 10 மில்லி உணவுக்கு பிறகு வெந்நீரில் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய தொப்பை காணாமல் போய்விடும். இந்த தக்ராரிஷ்டம் இன்றைக்கும் ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து. ரொம்ப புளிப்பு இருக்கும். அதை திறந்தால வர வாசனையே அப்படியே புளித்து போன வாசனை வரும். ஆனால் தொப்பையை குறைக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் இதை சாப்பிடும்போது தொப்பை குறைவதை பார்க்கலாம். உணவுக்கு பின்பு இதை சாப்பிடணும். அப்போ உடல் எடை குறைக்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராவது இருக்கோம்னா, அப்போ உடல் எடையை குறைக்க நம்ம என்ன பண்ணணும்? மோரை உணவில் சேர்த்தாலே நம்மளுடைய உடல் எடை குறைவதை பார்க்க முடியும். 6வது, இன்றைக்கு தோல் அழகு, குறிப்பாக முக அழகு, முகப்பொலிவு, ஒரு 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 கரும்புரி இல்லாத அளவுக்கு நமக்கு ஏற்படுகின்ற முகப்பொலிவுக்கு நான் என்ன செய்யணும்? மோர் சாப்பிட்டாலே போதும். என்ன சார், மோருக்கும் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பொதுவாக அந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த பிளவுகள், அந்த காயங்கள் நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளையும் வயிற்றுக்குள் இரத்தத்துக்குள் நேரடியாக கொண்டு செல்லுகிறது. இதனால் ஏற்படுகின்ற முதல் பாதிப்பு தான் முகத்தில் ஏற்படுகின்ற புண்களும் அந்த தழும்புகளும் சில வகையான கட்டிகளும் முகப்பருக்களும். அப்போ இந்த கட்டிகளும் முகப்பருக்களும் போனாலும் கூட நமக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள் முழுமையாக ஆறுவதே கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம ஏன் சொல்கிறோன்னா, இன்றைக்கு ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கும்போதே அவர்களுடைய ஈரல் எப்படி வேலை செய்கிறது, அவர்களுடைய குடல் எப்படி வேலை செய்கிறது, மனம் எப்படி இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சித்தர்கள் அந்த அளவுக்கு சுலபமாக நோய் நாடியை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த மோரை நம்ம எடுக்கும்போது லீக்கி கட் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய அந்த லீக்கி கட் அது மாற ஆரம்பிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய அளவில் முகப்பருக்களும் முகத்தில் இருக்கக்கூடிய காயங்களும் மாற்றமடைவதை பார்க்க முடியும். இந்த ஜென்ஸி கிட்ஸ் எப்பா நீங்கள்லாம் இருக்கீங்களே, அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், முகப்பருக்காக விதவிதமான க்ரீமோ விதவிதமான தோல் மருத்துவரையும் சந்திப்பதற்கு முன்பாக ஒரு மாத காலம் டைம் எடுத்து தினசரி வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்த மோரை காலையில் ஒரு 100 மில்லி, மத்தியானம் ஒரு 100 மில்லி, இல்லை ஒரு 200 ml ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்க முடியுமான்னு பாருங்கள். 30 நாள் கழித்து உங்கள் ஃபேஸ் பாருங்கள், பிளெமிஷஸ் ஒரு சிறு புள்ளி கூட இல்லாத அளவுக்கு தோல் ஆரோக்கியம் அடைந்து போயிருப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய இடங்களில் நான் சொல்கிறேன், தோலுடைய ஆரோக்கியத்திற்கு இதைவிட சிறந்த ஒரு மருந்தே கிடையாது அப்படிங்கிறது தான். மலச்சிக்கலை நீக்கக்கூடிய சிறந்த ஒரு மருந்து எதுனா மோர் தான். இந்த மோரோட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? பேதியானாலும் மோர் ஒரு சிறந்த மருந்து. மலம் கழிக்காமல் மலம் கட்டி இறுகி போனாலும் மோர் ஒரு சிறந்த மருந்து. இதை விட சிறந்த விஷயம் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? ஒரு மோரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், ராத்திரி நீங்கள் தூங்கலை, சரியாக சாப்பிடல, உடம்பு சூடாக இருக்குது, இதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட போகுதுன்னா மோர் சாப்பிட்டா அந்த மலச்சிக்கல் தீர்ந்து போய்விடும். இல்லை உங்களுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் நோய் இருக்குது, வெளியில் சாப்பிட்ருக்கீங்க, நாளை காலையில் உங்களுக்கு 4 முறை 5 முறை பேதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கு உணவில் மோரை சாப்பிட்டீங்கன்னா இந்த ஐபிஎஸ் முழுமையாக குணமாகி நார்மல் ஆகி விடுவதை பார்க்க முடியும். ஸோ இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சார்ந்த நோய்களும் சரி, கான்ஸ்டிபேஷனும் சரி, அதாவது ஐபிஎஸ்சி ஐபிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஐபிஎஸ்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கான்ஸ்டிபேஷன், அதே போல் ஐபிஎஸ்டினா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் டயேரியான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே மோர் ஒரு சிறந்த ஒரு உணவு தான். 8வது, இன்றைக்கு நம்ம மூட்டு வலிகள், பொதுவாக இந்த மூட்டு வலிகளில் முடக்குவாதம் சார்ந்த மூட்டு வலிகள் ஏற்படும் போது அந்த இடத்துல ஆம பாய்ச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை அதிகரித்து
அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியை அதிகப்படுத்தி நம்மை பாதிக்கக்கூடிய விஷயத்திற்கு ஆமவாதம்னு பேர், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, காலையில் எழுந்து கொள்ளும்போது மூட்டுகளை நகற்றக்கூட முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வலி, பொறுமையாக அப்படி பாத்ரூம்குள்ளே போன பிறகு கொஞ்சம் சுடுதண்ணி ஏதாவது போட்டு கையை காலை வச்ச பிறகு தான் இயங்க முடியும். சூரிய ஒளி உடலில் பட்ட பிறகு தான் இயங்க முடியும். அதுவரை அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களில் ஒன்று முடக்குவாத நோய். இந்த முடக்குவாத நோயாளிகளுக்கு பொதுவாக இயற்கை மருத்துவத்தில் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சிறந்த விஷயம் என்னன்னா, ஆமப்பாச்சனம் சொல்லுவோம். உள்ளே இருக்கக்கூடிய முடக்குவாத அழற்சியை அதிகரிக்கக்கூடிய, உடல் உற்பத்தி செய்யக்கூடிய தேவையற்ற கழிவுகளை நீக்குவது அப்படிங்கிறது தான் அதில் முதல் சிகிச்சை. அந்த முதல் சிகிச்சைக்கு பெரும்பாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோர் தான். ஆயுர்வேதத்தில் தக்கரதாரைனே ஒரு சிகிச்சை உண்டுங்க. முடக்குவாத நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கும் சோரியாசிஸ் நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கும் பாலை எடுத்து அதில் குறிப்பிட்ட மருந்துகளை போட்டு காய்ச்சி எடுத்து அந்த பாலை உறைவூற்றி தயிராக மாற்றி அந்த தயிரை பானையிலிட்டு நன்றாக அரைத்து அந்த வெண்ணெய் எடுத்துட்டு அந்த மோர் இருக்கும் இல்லையா, அந்த மோரில் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் போட்டு கொதிக்க வைத்து அந்த மோரை உடல் முழுவதும் ஊற்றுகின்ற சிகிச்சைக்கு பேர் தான் தக்கரதாரைன்னு பேர். எவ்வளவு நாட்பட்ட இறுகி போய் மூட்டோடு போராடி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நாட்பட்ட சோரியாசிஸ் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும், ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி ஒருவர் என்னை பார்க்க வந்தார். அவருக்கு எந்த அளவுக்கு சோரியாசிஸ் இருந்ததுன்னா, அவர் நடந்து வரும்போது அவர் கையிலிருந்து காலிலிருந்து செதில்கள் உறிஞ்சி கொள்ளக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு சோரியாசிஸ். எல்லா மருத்துவமும் பார்த்தாச்சு. அந்த சோரியாசிஸ்னால மூட்டுகள் பாதிக்கப்பட்டு ஒரு கால் ரைட் லெக்கில் நீ ஜாயிண்ட் ரொம்ப மோசமாகி ரீப்ளேஸ் கூட பண்ணியாச்சு. அவருடைய நண்பர் ஒருவர், இல்லை நீங்கள் ஒரு முறை சாரை பாருங்கள், ஒரு நல்ல விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால என்னை பார்க்க வந்தார். எல்லாம் பார்த்து அவர் சொன்னார், சார் இன்டர்னலாக எனக்கு மருந்து எதுவும் கொடுக்காதீங்க, நான் நிறைய மருந்து சாப்பிட்டுட்டேன், எனக்கு எக்ஸ்டர்னலாக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னார். அவருக்கு தக்கரதாரை சிகிச்சையை பற்றியும் அதே போல் இந்த மோரில் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி சேர்த்து 2 வேளை எப்படி சாப்பிடணுங்கிறதும் சொல்லி கொடுத்து நம்முடைய மருத்துவமனையிலே அவரை தங்க வச்சு அவருக்கு 4 வாரங்கள் இந்த தக்கரதாரை சிகிச்சை கொடுத்தோம். அந்த தக்கரதாரை சிகிச்சைக்கு பிறகு அவருடைய உடல் எப்படி தெரியுமா இருந்தது? தங்கம் போல் அவரோட தோலில் ஒரு சிறு தழும்பு கூட இல்லாத அளவுக்கு மாறி போயிருந்தது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மருந்து மோர் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கு சோரியாசிஸ் நோய், முடக்குவாத நோயாளிகள் உடலில் ஏற்படுகின்ற கழிவு நீக்கம், ஆமப்பாச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு, உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கு சிறந்த உணவு எதுனா மோர் தான். 9வது, இன்றைக்கு ஃபுட் பாய்சன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இடுமருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இடுமருந்தை முறிக்கக்கூடிய சக்தி மோருக்கு உண்டு. கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவிலில் சிவனுக்கு பெரும்பாலும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு எது, மருந்து எதுனா மோர் தான் கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசுரன் இறைவனுக்கு படைத்த உணவில் அவரை வசியம் செய்வதற்காக இடுமருந்து கொடுத்துட்டான். அந்த இடுமருந்து வயிற்றுக்குள்ளே சென்றதுனால அந்த இடுமருந்து அவரை பாதிக்காமல் இருப்பதற்கும், அந்த இடுமருந்து வெளியில் வருவதற்காகவும் பார்வதி தேவி தானே தயிர் எடுத்து அரைத்து அந்த மோரை எடுத்து அவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தாங்களா. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படுவது வெறும் மோர் தான். ரொம்ப ஒரு காலத்தில் பிரசித்தமாக இருந்த கோயில் இன்றைக்கு ஒருவேளை விளக்கேற்ற கூட முடியாமல் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கோயிலில் ஒன்றாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இடுமருந்துன்னு சொல்லக்கூடிய நமக்கே தெரியாமல் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷமாக இருந்தாலும், ஒவ்வாமை காரணமாக நம்ம உடம்பில் தேங்கி கிடக்கக்கூடிய விஷமாக இருந்தாலும், என்ன செய்தாலும் என்னோட நோய் தீரலை, எனக்கு சிரமங்கள் அதிகமாகி கொண்டே போகிறது அப்படின்ற வருத்தத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட, இவை அனைத்தையுமே நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்த உங்களுக்கு உதவக்கூடிய சிறந்த மருந்து எதுனா மோர் தான். இன்றைக்கி யாரெல்லாம் இடுமருந்து பிரயோகித்திருக்கிறார்கள்னு வருத்தத்தில் இருக்கீங்களோ, நீங்கள்லாம் நல்லா வீட்டில் மோர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அந்த மோரை சாப்பிடுங்க. ஒரு மண்டல காலம் 48 நாட்கள் தினசரி ஒரு 300லிருந்து 500 மில்லி மோரை கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி போட்டு சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இடுமருந்துடைய விஷத்தன்மை வெளிவந்து பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். விடுமருந்து நீக்கக்கூடிய சக்தி மோருக்கு உண்டு.
10வது மனதில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தி மோருக்கு உண்டுங்க. இன்னைக்கு யாருக்கும் தெரியாத உண்மை, யாரும் புரிந்து கொள்ளாத உண்மை. கோடையில் நீங்கள் போயிட்டு வரீங்க, ஒரே தாகம், எரிச்சல், வேர்வை, வீட்டில் வந்து உட்காரும். உட்கார்ந்த உடனே ஒரு கிளாஸ் மோர் எடுத்து அப்படி வாயில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த சோர்வு, எரிச்சல், வேர்வை அப்படியே ஒரு செகண்ட் மறைஞ்சு போய் உடம்புல அப்படியே ஒரு புத்துணர்வு விடுவதை பார்க்க முடியும். இந்த ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரிங்க் ஒன்னோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு ட்ரிங்க் அப்படி குடிச்சிங்கன்னா உடனே ஐஸ் மழை பெஞ்சது மாதிரி டக்குன்னு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அப்போ அந்த ஃப்ரெஷ்னஸை உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய சக்தி, இயற்கையாக கொடுக்கக்கூடிய சக்தி மோருக்கு உண்டு. புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி மோருக்கு உண்டு. வயிறு புண்களை, குடல் புண்களை ஆற்றக்கூடிய சக்தி மோருக்கு உண்டு. உடலை குளுமைப்படுத்தி ஆண்களுக்கான வீரியத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி மோருக்கு உண்டு. மாதவிலக்கு காலங்களில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வலிகளை குறைக்கக்கூடிய சக்திக்கு மோருக்கு உண்டு. இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தை நம்ம மோருக்காக சொல்லலாம். எல்லாம் சரி, மோர் எப்படி பண்ணுறது? இங்கே தான் முக்கியமான விஷயம். மோரில் 5 வகை இருக்கிறதா ஆயுர்வேதம் சொல்லுது. அரைத்து தண்ணீர் வெண்ணெய் எடுக்காத மோர் ஒரு வகை, அரைத்து வெண்ணெய் மட்டும் எடுத்து தண்ணீர் கலக்காத மோர் ஒரு வகை, அரைத்து வெண்ணெய் எடுக்காமல் தண்ணீரை மட்டும் எடுத்த மோர் ஒரு வகை, தண்ணீரை எடுத்து வெறும் தண்ணீரை எடுத்து அதில் அதிகமாக தண்ணி சேர்த்த மோர் ஒரு வகை, வெண்ணெயை மட்டும் எடுத்து தண்ணீர் திக்காக இருக்கக்கூடிய மோர் ஒரு வகைன்னு 5 வகை மோரை சொல்கிறாங்க. ஒவ்வொரு வகை மோரும் ஒவ்வொரு நோய்க்கு சிறந்த மருந்தாக ஆயுர்வேதம் சொல்கிறது. நம்ம அவ்வளோலாம் மெனக்கட வேணாம், ரொம்ப சிம்பிள். 100 கிராம் தயிர் எடுங்க, 500 மில்லி தண்ணீர் சேருங்க, மிக்சர் எடுங்க, பெரிய ஜூஸ் போடுற ஜார் இருக்குல்ல அதை எடுங்க, ஒன்றில் போட்டு 10 நிமிஷம் டைம் வச்சு மிக்ஸி ஆன் பண்ணி அப்படியே விட்டுருங்க. 2 3ன்னு வச்சிங்கன்னா தண்ணி வெளியில் வரும். ஒன்றே ஒன்று வைங்க, ஜஸ்ட் ஒன்று வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அதை அரைக்கும். நம்ம யோசிப்போம் இதெல்லாம் அரைச்சா எங்கே வெண்ணெய் வரப்போகுதுன்னு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முடியுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணுங்க. மேலே பாருங்கள், வெண்ணெய் திரண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்னதான் கொழுப்பு இல்லாத பால் இன்னைக்கு வந்தால் கூட 2% கொழுப்பு, 4% கொழுப்பு, 6% கொழுப்பு நீங்கள் சொன்னால் கூட இதை அரைத்து எடுக்கும்போது அந்த வெண்ணெய் எல்லாம் வெளியில் வந்த பிறகு அந்த மோர் கிடைக்குது இல்லையா? நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா குறைந்தது ஒரு 400 மில்லி உங்களுக்கு மோர் கிடைக்குது இல்லையா? அந்த 400 மில்லி மோரில் இன்னொரு 400 மில்லி தண்ணீரை கலங்க. அதில் சும்மா 2 கல் உப்பை போடுங்க, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி நல்லா வெட்டி அதுக்குள்ளே போடுங்க, மூடி வச்சுருங்க. பானையில் மூடி வைங்க. 2 மணி நேரம் கழித்து இந்த மோரை குடிங்க. அவ்வளவு சுவை, அவ்வளவு ஆரோக்கியம், மிகப்பெரிய ஆரோக்கியம் நமக்கு கிடைத்து விடுவதை பார்க்க முடியும். மோரை விட சிறந்த உணவு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தயாரித்த மோர் உண்மையிலே ஒரு மருந்து அல்ல, ஒரு அமிர்தம். இறைவன் நமக்கு அமிர்தத்தை டைரக்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டு இருக்கும்போது, அப்போ இறைவன் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நமக்கு கொடுத்த அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோர் தாங்க. இப்போ மோரை உணவாக சாப்பிடும்போது ஆரோக்கிய பெருவாழ் வாழலாம். நாளையிலேருந்து காலையில் எழுந்துக்கும் போது இந்த ஒரு பழமொழியை ஞாபகம் வச்சுங்க. யார் தினமும் மோர் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நோயே ஏற்படாதுங்கிற இந்த ஆயுர்வேதத்துடைய பழமொழியை ஞாபகம் வச்சுங்க. இந்த மோர் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய குக்கிங் குரூப்பில் உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட கொடுங்க. ஏன்னா இந்த ஜென்சி குழந்தைகள் இன்றைக்கி தலைமுடி கொட்டுது, எனக்கு வந்து முகம் அழகு இல்லை, எனக்கு வயிறு ஜீரணம் ஆகலை, எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, எனக்கு இரிட்டபிள் பவல் இருக்குது, சாப்பிட்டு போனால் ஸ்கூலில் டாய்லெட்டை தேடணும், காலேஜில் டாய்லெட்டை தேடணும், அதுக்காக நான் சாப்பிடாமே போகிறேன்னு போகக்கூடிய எவ்வளோ பேரை இன்றைக்கி பார்க்குறீங்க. மோர் கொடுங்க, இந்த குழந்தைகள் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் குழந்தைகளும் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் தேடி தேடி ஆரோக்கியத்திற்காக சாப்பிட வேண்டிய உணவு எது? நிச்சயமாக மோர் தான். இந்த மோர் இறைவன் நமக்கு கொடுத்த வரம். இந்த வரத்தை நன்றாக பயன்படுத்தினாலே நாம் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 100 நாட்கள் தொடர்ந்து மோர் சாப்பிட்டுட்டு இந்த மோர் சாப்பிட்டதுனால உங்கள் உடம்புல கிடைச்ச நல்ல பலன்களை என் கூட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.